தமிழக சட்டசபைக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயம் கதவுகள் சாத்தியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா வெளில தெரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக உள்ள போனாங்க. ஆனா நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடி ஒவ்வொருத்தங்களும் பேச அழைச்சு எல்லாத்துக்குமே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு எப்படிப்பட்ட ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதுல திரு ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயகம் தழைக்கணும் அப்படின்னா ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருந்தாரு. ஆனா வாக்கெடுப்பு எப்படி நடத்தணும் அப்படின்றது சபாநாயகரோட உரிமை, அதை நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி திரு தனபால் அவர்கள் சொல்ல, திமுக எம்எல்ஏக்கள், ஓபிஎஸ் ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே அவரோட நாற்காலியை சுத்தி ஆவேசமா முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினாங்க. இவங்க எல்லாருமே கோஷம் எழுப்பின உடனே தன்னோட இருக்கையிலிருந்து திரு சபாநாயகர் அவர்கள் எழுந்து தன்னோட அறைக்கு போயிட்டாரு. 1 மணி வரைக்கும் அவை ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த ஒரு நேரத்துல காகிதங்கள் கிழிச்சு எரியப்பட்டுச்சு. திமுக எம்எல்ஏ பூங்கோதை, ஆலடி அருணா, ரவிச்சந்திரன் இருக்கை மேல ஏறியும் முழக்கமிட்டிருக்காங்க. இது தவிர அதிமுகவோட கொறடாவா திரு மதுசூதனன் அவர்கள் நியமிச்சிருக்கிற செம்மலை அவர்கள் கூவத்தூர் ரெசார்ட் குறித்து சில விஷயங்கள் பேசினாரு. அதையும் அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் நீக்கி இருக்காருங்க. இந்த ஒரு அமளியை எடுத்து சபாநாயகர் இருக்கையிலிருந்து சபாநாயகர் வெளியேறி தன்னோட அறைக்கு போயிட்டாரு. இந்த ஒரு நேரத்துல திமுக எம்எல்ஏ கூகா செல்வம் சபாநாயகர் இருக்கையிலேயே அமர்ந்து போராட்டம் செஞ்சிருக்காரு. Thank you.